நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ண ஒரு இமேஜை எப்படி கேரக்டர் அனிமேட்டரில் அனிமேட் பண்ணுறது என்பதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிஎன்ஜி இமேஜஸை 2D அனிமேஷன் வீடியோவாக க்ரியேட் பண்ணுன்ற ஆவலோடு இருக்கிறவங்க Mrtutorbuddyயை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க கமெண்ட் செக்ஷனில் நான் காத்துக்கிட்டு இருப்பேன். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க கற்போம் கற்பிப்போம். உங்களுடைய கம்ப்யூட்டரில் Adobe Character Animator ஓப்பன் பண்ணிக்கோங்க. கேரக்டர் அனிமேட்டர் எப்பயும் ஓப்பன் ஆகும்பொழுது நம்ம ஏற்கனவே சேவ் பண்ணி வச்ச ரீசன்ட் ஃபைல்ஸை அது டிஃபால்ட்டாக ஓப்பன் பண்ணும். நம்ம இப்போ நியூ ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபைல் போயிட்டு நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. இது எங்கே சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கமெண்ட் கேட்கும். ஸோ நம்மளுடைய ஃபோல்டரை நீங்கள் லொக்கேட் பண்ணி விட்டுருங்க. நம்மளுடைய ப்ராஜெக்ட் நேம் கேட்குது. நான் அதுக்கு நேம் வந்து ட்ரீ அனிமேஷன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் கொடுத்துறேன். இப்போ நியூ ப்ராஜெக்ட் ஒன்று நம்மளுக்காக க்ரியேட் ஆகுது. க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இதில் ஃபஸ்ட்டு வேலையாக நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஃபைலில் போயிட்டு இம்போர்ட் அப்படின்னு போயிட்டு நம்ம ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்ச அந்த ட்ரீ பிஎஸ்டி ஃபைல் ஃபோட்டோஷாப் ஃபைலை இம்போர்ட் பண்ண போகிறோம். அந்த ட்ரீ பிஎஸ்டி ஃபைல் எங்கே இருக்குதுன்றதை லொக்கேட் பண்ணுங்கள். நான் லொக்கேட் பண்ணிட்டேன். லொக்கேட் பண்ண உடனே அந்த ஃபைலு நம்மளுக்கு உள்ளார வந்துடுச்சு. உள்ளார வந்த உடனே நம்ம ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது என்னென்னா இந்த இடத்துல அந்த கார்ட்டூன் ட்ரீ கிளிப் ஆர்ட் அப்படின்னு இருக்குது பாருங்கள், நம்மளுடைய பிஎஸ்டி ஃபைல். இதை அப்படியே ட்ராக் பண்ணிவிட்டு வந்து இங்கே இருக்க பாருங்கள் டைம் லைன், இந்த டைம் லைனில் வச்சு விட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு சீன் ஒன்று க்ரியேட் பண்ணும். இப்போ நம்மளுடைய ட்ரீ இமேஜை நம்ம சில ஆல்ட்ரேஷன்லாம் பண்ண போகிறோம். அதுக்காக என்ன பண்ண போகிறோம், ஏற்கனவே நம்ம ஒர்க் பண்ண அந்த பிஎஸ்டி ஃபைலை ஓப்பன் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம இந்த கார்ட்டூன் ட்ரீ மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணி எடிட் ஒரிஜினல் அப்படின்னு கொடுங்க. இப்போ நம்ம உருவாக்கின அந்த ஃபோட்டோஷாப் ஃபைலை ஓப்பன் ஆகும். இப்போ நம்மளுடைய ரா ஃபைல் ஒரிஜினல் ஃபைல் இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. இதில் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த ஹெட்டு பாடி அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோங்களா, இந்த ஹெட்டையும் பாடியும் ஒரு நேம் கொடுத்து அந்த ஃபோல்டர் உள்ளார கொண்டு போய் உள்ளார வைக்க போகிறோம். என்னென்னா கிரியேட் ஏ நியூ குரூப் அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டு இந்த குரூப்போடைய நேம் வந்து ட்ரீ அப்படின்னு கொடுத்துக்கலாம். ட்ரீன்னு கொடுங்க. அந்த ட்ரீக்கு முன்னாடி ஒரு ப்ளஸ்ஸை போட்டுருங்க. என்டர் எழுத்திடுங்க. இப்போ இந்த ட்ரீ உள்ளார இந்த ஹெட்டையும் பாடியும் கொண்டு போய் போடணும். ஸோ ஹெட்டு பாடி ரெண்டையும் செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணிவிட்டு வந்து ட்ரீ மேலே வச்சிங்கன்னா ஒரு ரெக்டாங்கிளில் ஹைலைட் ஆகும். அது மேலே விட்டுருங்க. ஸோ இந்த ட்ரீ உள்ளார இப்போ ஹெட்டும் பாடியும் வந்துடுச்சு. இந்த பேரண்ட் லேயரு நம்மளுக்கு தேவையில்லை, அதனால் இந்த ஐயை எடுத்து விட்ருங்க. பேரண்ட் லேயர் தேவையில்லை. இந்த பேரண்ட் லேயரை எடுத்த உடனே இந்த இடத்துல ஒரு கேப் ஒன்று உருவாகுது பாருங்கள். இந்த கேப்பை நம்ம ஃபில்லப் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறோம், இந்த மூவ் டூவில் செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜூம் இன் பண்ணுறேன். ஜூம் இன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த ட்ரங்க்கை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா, இந்த ட்ரங்க்கை செலக்ட் பண்ணி கொஞ்சம் மூவ் பண்ணி அந்த இடத்துல அட்டாச் பண்ணி விட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த ட்ரங்க்கை செலக்ட் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணுறோம், கண்ட்ரோல் அழுத்திக்கிட்டு மூவ் பண்ணுறோம். மூவ் பண்ணி அது மேலே வச்சு விட்டுடுறோம். இப்போ ஒன்றும் கொஞ்சம் கேப் உருவாயிருக்கு. அதுக்கு என்ன பண்ணுறோம், ஷிஃப்ட் அழுத்திக்கிட்டு லைட்டாக கொஞ்சம் பெருசாக்குங்க. அடுத்தது ஷிஃப்ட்டை விட்டுருங்க. இப்போ ஷிஃப்ட்டை விட்டுட்டு திருப்ப பெருசாக்குங்க. அதை அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி விட்டுருங்க. விட்டுட்டு என்டர் எழுத்துங்க. என்டர் எழுத்திங்கன்னா அது ஃபிக்ஸ் ஆகிடும். லைட்டாக அன்இவனாக இருக்கும். அதை நம்ம ஃபைனாக பண்ணணுன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஜூம் இன் பண்ணி பாருங்கள். இந்த இடம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுறோம், ட்ரங்க்கோடைய வித்தை கொஞ்சம் பெருசாக்குறோம். அதே போல் இந்த இடத்துலையே கொஞ்சம் இதை கொஞ்சம் இப்படி பெருசாக்குறோம். இப்போ இது சரியாயிடுச்சு. என்டர் எடுத்துங்க. இப்போ ட்ரங்க்கும் பாடியும் வந்து ஒட்டிக்கிச்சு. ஸோ இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம், ட்ரீக்குள்ளார எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. ஹெட் இருக்குது, ஹெட்டில் எல்லாமே லேயர்ஸ் கரெக்டாக இருக்குது. மவுத்து ரைட் ஐ லெஃப்ட் ஐ இருக்குது, நோஸ் இருக்குது, மவுத் இருக்குது. அடுத்து பாடியில் ட்ரங்க் இருக்குது. சரிங்களா, இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு நாம் என்ன பண்ணுறோம், கண்ட்ரோல் எஸ் அழுத்தி சேவ் பண்ணிடுறோம். கண்ட்ரோல் எஸ் அழுத்தி சேவ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக இது என்ன பண்ணோம், அடோப் கேரக்டர் அனிமேட்டரில் அது அப்டேட் ஆகும். நீங்கள் என்னென்னலாம் பண்ணி சேவ் பண்ணுறீங்களோ ஆனால் அது ஓப்பன்லேயே இருக்கணும், க்ளோஸ் பண்ணிடாதீங்க. ஃபோட்டோஷாப் ஓப்பன்லேயே இருக்கணும். ஓப்பன்லேயே இருக்கும்பொழுது நீங்கள் கண்ட்ரோல் எஸ் அழுத்தி சேவ் பண்ணிங்கன்னா நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் கூட இங்கே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்மளுடைய
கார்ட்டூன் ட்ரீன்ற இந்த பிஎஸ்டி ஃபைல் மேலே வச்சு டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பண்ண அந்த சேஞ்சஸ் இதில் காட்டும். நீங்கள் எந்தெந்த இடத்துலலாம் ப்ளஸ் கொடுத்தீங்களோ அங்கெல்லாம் ஒரு க்ரௌன் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ ட்ரீக்கு முன்னாடி நான் ப்ளஸ் கொடுத்தேன், க்ரௌன் க்ரியேட் ஆகிருக்கு. அதே போல் இந்த ஹெட்டில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ ஹெட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ எதுக்கு முன்னாடி ப்ளஸ் இருக்குது, மவுத்து, ரைட் ஐ, லெஃப்ட் ஐ, இதுக்கு முன்னாடியெல்லாம் ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கெலாம் வந்து நம்மளுக்கு ஒரு க்ரௌன் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இது உள்ளார வாங்க, இது பாருங்கள், மவுத்து, ரைட் ஐ, லெஃப்ட் ஐ, இதுக்கு முன்னாடி க்ரௌன் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ அடுத்து நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா ட்ரீயை செலக்ட் பண்ணுங்கள். ட்ரீயோடைய ஆரிஜின் எங்கன்னு காட்டும். ஓகே, இதை கரெக்டாக நம்ம அதாவது நெக்குன்ற இடத்துல வர மாதிரி இந்த ட்ரீயோடைய ஆரிஜினை விட்டுருங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு அது தலையை அசைக்கும் பொழுது அழகாக இருக்கும். இதை கொஞ்சம் நான் இறக்கிட்டு வந்து இங்கே வச்சிடறேன். அடுத்தது ஷேப் 3 அப்படின்னு செகண்ட் லேயர் காட்டுது. ஷேப் 3ன்றது ஐப்ரோ. இந்த ஐப்ரோ வந்து ஆக்சுவலி நம்ம ரீநேம் பண்ணாமல் வச்சுட்டோம். ஸோ ஃபோட்டோஷாப்பில் போங்க, இந்த ஷேப் 3 செலக்ட் பண்ணிவிட்டு இது வந்து ட்ரீக்கு லெஃப்ட் ஐப்ரோ, சரிங்களா, ப்ளஸ்ன்னு போட்டு லெஃப்ட் ஐப்ரோ அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் எடுத்துங்க. அதே போல் அடுத்தது ஷேப் 2, இது ட்ரீக்கு ரைட் ஐப்ரோ. ஸோ ப்ளஸ்ஸு கொடுத்துட்டு ரைட்டு ஐப்ரோ அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் எடுத்துங்க. ஓகேவாயிடுச்சு. இப்போ கண்ட்ரோல் எஸ் எடுத்துங்க. கண்ட்ரோல் எஸ் அழுத்திட்டு ஃபோட்டோ கேரக்டர் அனிமேட்டர் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ அது அப்டேட் ஆகும் பாருங்கள். நீங்கள் கொடுத்த நேம் இங்கே வந்துடும். இப்போ பாருங்கள், லெஃப்ட் ஐப்ரோ, ரைட் ஐப்ரோ அப்படின்னு வந்துருச்சுங்களா. இப்போ லெஃப்ட் ஐப்ரோ நான் கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல அந்த லெஃப்ட் ஐப்ரோ அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சு பாருங்கள். லெஃப்ட் ஐப்ரோன்றது இந்த பப்பட்லேயும் உங்களுக்கு காட்டும். இந்த பொம்மையில் பாருங்கள், இங்கே லெஃப்ட் ஐப்ரோ செலக்ட் ஆகிருக்கும். அடுத்தது ரைட் ஐப்ரோ, ரைட் ஐப்ரோன்றது அது செலக்ட் பண்ணிக்கிச்சு. அடுத்தது மவுத்தை கொடுத்தோடனே மவுத்து எந்த இடத்துல வருதோ அதை வந்து அது செலக்ட் பண்ணிடுச்சு. அடுத்தது ரைட் ஐ அது செலக்ட் ஆயிடுச்சு. லெஃப்ட் ஐ, இந்த பப்பட்டில் லெஃப்ட் ஐயும் செலக்ட் ஆயிடுச்சு. அடுத்து இந்த ஷேப் 1ன்றது விட்டுருங்க, அது பேக்ரவுண்டு, அது விட்டுருங்க. ஹெட்டு இதை விட்டுருங்க. அடுத்து பாடிக்கு வாங்க. பாடியில் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரங்க்கு நம்மளுக்கு செலக்ட் ஆகிருக்கு, சரிங்களா. ட்ரங்க்கு மட்டும் செலக்ட் ஆகிருக்கு, அது பாடின்னு ஒன்று கொஞ்சம் நம்ம இந்த பாடியோடைய ஆரிஜினை கொஞ்சம் கொண்டு வந்து இங்கே விட்டுருங்க. இப்போ இதில் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு அடுத்த வேலை என்னென்னா, இந்த பாடியை செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு நம்ம ஒரு பின் டூல் கொண்டு வந்து போட போகிறோம். பின் டூலுன்றது இந்த கீழே இருக்க பாருங்கள், இந்த பின், அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாடியில் ஒரு 2 இடத்துல பின் டூலை வச்சு ஆணி அடிக்கிற மாதிரி அடிச்சிடுறோம். அப்போ தான் நம்ம தலையை அசைக்கும் பொழுது பாடி வந்து மூவ் ஆகாது. ஸோ இங்கே ஒரு பின் டூலு, அடுத்தது இங்கே ஒன்று, சாரி, ரெண்டு பின் டூலு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். ஃபிக்ஸ்டுன்னு வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா அது அந்த இடத்த விட்டு அசையாது அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம சீனுக்கு போகிறோம். சீனில் வச்சு டபுள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம சீனை டபுள் கிளிக் பண்ணி உள்ளார வந்துட்டோம். உள்ளார வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டைம் லைனில் கீழே வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் ஆகும். நம்ம ஹைட் அண்ட் வித்து இந்த பிஎஸ்டி ஃபைலில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேன்வாஸ் பாருங்கள், இமேஜில் போய்ட்டு கேன்வாஸ் சைஸ் பாருங்கள். ஹைட் அண்ட் வித்து வந்து நம்ம பிக்சலில் 2000 கொடுத்துருந்தோம். அதனால் வந்து அது என்ன இருக்குது, அதுக்குள்ளார அது ஃபிக்ஸ் ஆகலை. இது வந்து நம்மளுக்கு 1920x1080 இது காட்டுறதுனால இதுக்குள்ளார அது ஃபிக்ஸ் ஆகலை, பெருசாக தெரியுது. அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம், இல்லாட்டா இதுக்குள்ளார நம்ம அதை மாற்றிக்கலாம். ஒன்று நம்ம பிஎஸ்டி ஃபைலை அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றலாம், இல்லை பிஎஸ்டி ஃபைல் இப்படியே இருக்கட்டும் அப்படின்னா இதை அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இதில் வந்து இந்த ஹைட் அண்ட் வித்தை 2000, அடுத்தது கீழேயும் என்ன பண்ணுறோம் 2000 அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ நம்மளுடைய பிஎஸ்டி ஃபைலு கரெக்டாக அது உள்ளார ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, சரிங்களா. ஸோ இங்கேயும் 2000 கொடுத்துட்டோம். பிஎஸ்டி ஃபைலும் 2000 இருக்கிறதுனால கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை அனிமேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இந்த கேமரா அண்ட் மைக்ரோஃபோனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே உள்ள இந்த கேமராவை ஆன் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபேஸ் மேலே டாட்ஸ் வரும் பாருங்கள். இப்போ என்னுடைய ஃபேஸ் மேலே ரெட் கலர் டாட்ஸ் வருது. டாட்ஸ் வந்தோடனே என்ன பண்ணோம், இந்த கேரக்டர் அனிமேட்டர் அந்த ஃபேஸை வந்து கிராஸ் பண்ணி அந்த கேரக்டருக்கு அதை கொடுத்து அதை அனிமேட் பண்ணும். இப்போ பாருங்கள், நான் தலையசைக்கிறேன், அந்த ட்ரீயும் தலையசைக்குது. எவ்வளோ ஈஸியாக இந்த அனிமேஷன் நடக்குது பாருங்கள். இதுவே நம்ம தனியாக வேறு இதில் அனிமேட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப கஷ்டம். இது பிஎன்ஜி சீக்வன்ஸ், அதாவது சீக்வன்ஸாக இது வந்து அனிமேட் பண்ணும்.
பட் இப்போ பாருங்கள் நம்மளுடைய வேலை, நான் தலையை கொஞ்சம் கீழே குனிகிறேன். கீழே குனிஞ்சிங்கன்னா அந்த தலையும் வந்து அதில்னா அது பாருங்கள் குனியுது. இன்னும் கொஞ்சம் நான் மேலே தூக்கி இப்படி ஆட்டுறேன், அதுவும் தலையை ஆட்டுது பாருங்கள். வாயை திறக்கிறேன், அதுவும் வாயை திறக்குது. எவ்வளோ ஈஸியாக அது அனிமேட் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ இதுக்குள்ளார நம்ம என்ன பண்ணுறோம், ஃபிட்டுன்னு கொடுத்துருந்தோம். ஒன்று கொஞ்சம் அந்த மேலே உள்ளது கூட நம்மளுக்கு மேலே போகுது, அதை ஒன்று கொஞ்சம் சின்னதாக்குறோம். ஸோ 12.5 கொடுக்குறோம். இல்லை ஃபிட்டுலே கொடுக்கலாம், ஃபிட்டு அப்படின்னு இருக்கட்டும். நம்ம இன்னும் கொஞ்சம் கீழே குனிஞ்சு உட்காந்தோம்னா அந்த இது இமேஜ் வந்து அதுக்குள்ளார ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அது வந்து கரெக்டாக வந்து என்ன ஆகுது, தலை வந்து அசையுது. சரிங்களா? இப்போ இந்த ட்ரீக்கு நம்ம வாய்ஸ் கொடுக்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபைல் போயிட்டு இம்போர்ட் போங்க. ஏற்கனவே நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்ச ஒரு வாய்ஸை கொண்டு வந்து இந்த ட்ரீக்கு நம்ம கொடுக்க போகிறோம். அந்த வாய்ஸ் உள்ளார வந்துடுச்சு. இந்த வாய்ஸ் அப்படியே லெஃப்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிவிட்டு வந்து டைம் லைனில் விட்டுருங்க. டைம் லைனில் விட்டவுடனே அந்த வாய்ஸ் இது உள்ளார வந்துடும். இந்த வாய்ஸை, அதாவது இந்த ஆடியோ MP3 செலக்ட் பண்ணிவிட்டு டைம் லைனில் போயிட்டு கம்ப்யூட் லிப் சிங்க் டேக் ஃப்ரம் சீன் ஆடியோன்றதை கொடுங்க. இந்த ஆடியோவுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய கேரக்டருடைய லிப்பை இந்த Adobe Character Animator சிங்க் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆடியோ இது உள்ளார வந்துடுச்சு. இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். சாதாரண PNG இமேஜாக இருந்த என்னை 2D அனிமேஷன் வீடியோவாக மாற்றியமைக்கு மிகவும் நன்றி. என்னை போன்ற PNG இமேஜஸை 2D அனிமேஷன் வீடியோவாக மாற்றணும்னா Mrtutorbuddy என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய டுட்டோரியல்ஸை நீங்கள் பார்க்கணுன்னா Mrtutorbuddy.com என்ற வெப்சைட்டில் போய் டுட்டோரியல்ஸை பார்த்து நீங்களும் அனிமேட் பண்ணணும்னு தாழ்மையாக கேட்டுக்கிறேன். ஸோ நம்மளுடைய லிப்பு அழகாக சிங்க் ஆகிருக்கு. இப்போ இந்த இமேஜுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹெட் மூமெண்ட்டு ஐ மூமெண்ட்டு கொடுக்க போகிறோம். கொடுத்தோம்னா ஒரு அழகான அனிமேஷன் வீடியோ நம்மளுக்கு க்ரியேட் ஆகிடும். இந்த மரத்துக்கு ஹெட் மூமெண்ட் ஐ மூமெண்ட் கொடுத்து எப்படி அனிமேட் பண்ணுறது என்பதை அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.